ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் அத்தை மாமா ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வரும்போது குட்டீஸ்க்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதோட பாட்டியோட நடந்த சின்ன சின்ன ஃபன்னி மொமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ரெசிபியும் இன்றைக்கி உங்களுக்காக இருக்குது வீடியோவில். ஈரோடு ஸ்பெஷல் ரெசிபி நல்லாம்பட்டி சிக்கன், அதுவும் நாட்டுக்கோழியில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்தை மாமா நல்லபடியாக ஹைதராபாத் கல்யாணத்துக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க குட்டீஸ்க்காக. அவங்க போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கும்போது, அதுவும் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போயிருந்தாங்க இல்லையா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது, ரொம்ப பயமாலாம் தெரியலை, என்ன ஏறும்போது இறங்கும்போது ஒரு மாதிரியாக காது அடைச்சது, அதுதான், வேறு ஒன்றும் பெருசாக தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஆந்திரா ஸ்பெஷல் இந்த புத்துரை குலுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி இருக்குது, அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கூடவே நிறைய பட்டர் பிஸ்கெட், அதுக்கப்புறமா ஃப்ரூட் பிஸ்கெட்னு நிறைய டிஃப்ரெண்ட் பிஸ்கெட்ஸ் இருந்தது. இந்த புத்துரை குழு அப்படிங்கிறது வந்து நம்ம மாஸ்டர் செஃப் ப்ரோக்ராம் வந்தது இல்லையா, அதில் ஒருத்தங்க செஞ்சு காட்டியிருந்தாங்க. அது அப்போ பார்த்ததப்போ தான் தெரியும் இப்படி ஒரு ஸ்வீட் இருக்குது அப்படிங்கிறது. இந்த வாட்டி நான் சொல்லியிருந்தேன் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வாங்காது அப்படின்னு சொல்லி, அதனால் வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்படி இருக்குன்னு தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்தது, மேலே இருக்கிறது பேப்பரா இல்லை அப்படியே சாப்பிட்றதா அப்படின்னு. சரி கடிச்சு தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் மெதுவாக கடிச்சு பார்த்தேன். ஓகே தான், அது வந்து ரைஸ் பேப்பர் தான், நம்ம சாப்பிட்றது தான் அப்படியே. ஆராதனை ஆர்த்திகா கொடுக்கும்போது, என்னம்மா பேப்பரோடு அப்படியே கொடுக்குறீங்க, இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இல்லை கண்ணா, அது அப்படியே தான் சாப்பிட்ணும், கடிச்சு சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னேன். ஆறு சாப்பிட்டா, ஆர்த்திகா எனக்கு வேண்டாம் பேப்பரெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டா. குட்டீஸ்க்கு கொடுத்துட்டு பாட்டிக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போனேன். பாட்டி அதுக்கு மேலே, என்ன நீ பேப்பர் அப்படியே கொண்டு கொடுக்குற, இது எப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டே இருந்தாங்க. இல்லை பாட்டி அப்படியே சாப்பிடுங்க, இது பேப்பர் இல்லை, நம்ம சாப்பிட்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்பினாங்க. ஆமாம், இது என்ன பேப்பர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருந்தது புத்துரை குழுவில். அந்த பேப்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் குளுக்கோஸ் மட்டும் ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னொரு பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையும் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்ஸும் இருந்தது. இப்போ நம்ம ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி சிக்கன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1/2 kg வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்திருக்கு. அதுக்கு வந்து கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சில்லி பவுடர். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அத்தை மாமாக்கெல்லாம் அல்சர் இருக்கிறனால எங்கள் வீட்டில் காரம் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துப்போம். அதனால் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, நாட்டுக்கோழிங்கிறனால நமக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும் மண் சட்டியில் வைக்கும்போது. அதனால் நான் வந்து குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 4-5 விசில் நம்ம வச்சு எடுத்துக்கிட்டோன்னா சாஃப்ட் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து நிறைய போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து குக்கரில் வேகிறதுக்குள்ளே நான் வந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வெங்காயம் தக்காளி தான், பெருசாக வேறு ஒன்றும் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. மசாலா வந்து அதே மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து அரைச்சி போடுறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி எடுத்தாவே ஒரே குழம்பு தான் வைப்பாங்க அத்தை. இந்த வாட்டி தான் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். ஃப்ரெஷ் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பட்டையும், அப்புறம் 4-5 கிராம்பு மட்டும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மசாலா வந்து நம்ம சேர்க்கும் போது ரொம்பவே அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனுக்கு. இப்போ வந்து நான் மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 10-15 வரமிளகா கூட சேர்த்துக்கோங்க. நான் வெறும் 5 மட்டும் சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டில் காரம் சேராது யாருக்கும். அதனால் வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் நான் போட்டிருந்தேன், ஏன்னா நம்ம சிக்கனோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கிரேவி வந்து தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருந்தது நைட்டு வச்சு சாப்பிடும்போது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2மே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூட நீங்கள் வதக்கிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தேன்.
அதே ரீசன் தான் அத்தை மாமாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நிறைய போட்டால் வந்து ஒரு மாதிரி நெஞ்சரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் எங்கள் வீட்டில் ஆட் பண்ணுவோம். நீங்கள் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தனியாக வேக வச்சுருந்தோம் இல்லையா நாட்டுக்கோழி, அதை வந்து தண்ணியோடவே அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா சட்டியிலே வேக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க குக்கரில் கூட வேக வைக்க வேணாம், டைரெக்டாக போட்டுக்கலாம். ஆனால் நம்ம வந்து ரொம்ப நேரமாக வேக வைக்க வேண்டியிருக்கும். நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதனால் ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ் பவுடர் அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கலருக்காக கொஞ்சோண்டு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நம்ம வரமிளகாவும் நிறைய சேர்க்கும் போது அதுவே கலர் கொடுக்கும். அதே மாதிரி சில்லி பவுடரும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கும் போது நமக்கு அந்த கலரே சரியாக போகும் சிக்கனுக்கு. இப்போ வந்து நல்லா சுண்டி வரணும். நல்லா சுண்டி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அதுதான் வந்து இதுக்கு பக்குவமாக இருக்கும் இந்த சிக்கனுக்கு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கால்லாம் சாப்பிடுவாங்க அத்தை, அதனால் அதெல்லாம் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க மாமா வரும்போது. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா பூண்டு மட்டும் நான் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெயில் சீரகம், அப்புறமா பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இதை வந்து தாளித்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பூண்டு மட்டும் கொஞ்சமாக தட்டி மேலாப்பில் போட்டு விட்டேன். அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும், பூண்டு ஸ்மெல்லு. இப்போ நான் சிக்கன் வெந்த உடனே அது நல்லா சுண்டி வந்துடுச்சு பார்த்திங்களா, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு. இந்த ஸ்டேஜில் நான் சிக்கனை மட்டும் தனியாக வெளியே எடுத்துட்டேன். சாப்பாடு வேறு சூடாக வச்சது இருந்ததையா, அதனால் நான் என்ன பண்ணேன்னா கடைசியாக இந்த சட்டி சோறு செய்வாங்க இல்லையா, அதுக்காக நான் சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு கிரேவி மட்டும் இருந்தது, அது கூடவே வடித்த சாதத்தையும் அப்படியே நம்ம சேர்த்து கொஞ்சம் கிளறி வச்சிடலாம் சூடாக இருக்கும் போதே அப்படின்ட்டு. சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே செமையாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த சட்டி சோறு தான் குட்டீஸ்க்கெல்லாம் ஊட்டி விட்டேன். சூப்பராக இருக்குமா அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே அப்படி தான், எது செஞ்சாலும் கடைசியில் அந்த கிரேவி இருக்கும்போது அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக சாதத்தை போட்டு பிசைஞ்சி ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாமே சூடாக இருந்தனால நான் அப்போவே பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு மண் சட்டியிலே போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன். எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சம் சட்டி சோறு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரசம் ஊற்றி இந்த நல்லாம்பட்டி சிக்கன் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. காலையில் பார்த்திங்கன்னா இட்லிக்கு தண்ணியாக குழம்பு வச்சாச்சு. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தான் எங்கள் வீட்டில் வைப்பாங்க அத்தை எப்போவுமே. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்க ஸ்டைலில் தான் இன்றைக்கி நானுமே பண்ணியிருந்தேன். இந்த நல்லாம்பட்டி சிக்கன் நம்ம செஞ்சோன்னா நமக்கு குழம்பே தேவைப்படாது. சட்டி சோறு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக தயிரோ இல்லை ரசமோ ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நமக்கு லஞ்சு வந்து சிம்பிளாக ஆனால் சூப்பராக இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பாட்டி வேறு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுமே சாப்பிட்டாங்க. இது காலையில் வச்ச தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, இட்லியும் காலையில் வச்சாச்சு. இது நல்லாம்பட்டி சிக்கன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. குட்டீஸ்க்கு ஊட்டுறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன். சிக்கன் கூட பார்த்திங்கன்னா நம்ம சட்டி சோறு தான் வச்சுருக்கேன் குட்டீஸ்க்கு ஊட்டுறதுக்கு. எங்கள் வீட்டு பாட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நான்வெஜ் பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. இது என்னோடய பாட்டி, எங்கள் அம்மாவோட அம்மா. ஸோ அவங்க வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆராவும் ஆர்த்திகாவும் 2 பேரும் ஜாலியாக சாப்பிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.